ஏனோ நீ என் கூட வரதா நான் அம்மாட்ட சொல்லவே இல்லை. அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோமா? சரி. நீ என் பின்னாடி ஒளிஞ்சு நினைக்கணும், நான் அம்மாவை கூப்பிடுக்கேன். யாதிக்கு 100 ஆயுசு. இப்பந்தான் பிள்ளைய காணுமேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டான். ஏம்மா நான் மட்டும் வரல. தெரியுங்கள, கூட அனு வந்திருக்கா. ஒன்னு நான் என் பின்னாடி ஒளிஞ்சு நிக்கத்தானே சொன்னேன். அதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டாவளா? நான் என்ன செய்ய? அங்க போன விஷயம் என்னாச்சு? எங்களால என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னமோ முடிவு அவைய 2 பேர் கையில தான் இருக்கு. நல்ல முடிவா சொன்னா சந்தோஷம்தான். என்னதான் குடும்பத்தில் உள்ளவிய முடிவு பண்ணியிருந்தாலும் கட்டிக்க போறவங்களுக்கும் இஷ்டம் இருக்கணும்ல. நீங்க இப்போ ரோஸ் மனசுல வச்சு பேசலாமா? நபராதி, நீ எப்போ ரோஸை பார்த்து தங்கச்சியை நினைக்கேன்னு சொன்னியோ அந்த நிமிஷமே அவளும் எனக்கு மகளாயிட்டா. நான் இப்போதைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் அனுவோட முடிவுக்காக தான். அனு கண்டிப்பா நல்ல பதிலா சொல்லுவான்னு நான் நம்புகிறேன். அனுவை பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தெரியா. சுடிதார் உடுத்திருக்காளம்மா, அதனாலதான் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியா. சாரி உடுத்தா பெரிய பொண்ணு மாதிரி தான் இருப்பா. நீ சாரி உடுத்து பார்த்தியா அனு? உனக்கு பிடிச்சிருக்கா? அவ என்ன சாரி உடுத்தே பார்க்கலாமா? என்ன உடுத்து பார்க்கலையானு? இல்லை, என்ன போய் தான் உடுத்து பார்க்கணும். ஏம்மா நான் இங்க இருந்து சாரியை கொண்டு இவ வீட்டுக்கு போனேம்ல, அங்க என்னன்னா இவ அருணுக்கிட்ட மக வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டு இருந்தா. அவையும் கூட்டிட்டு போறது மாதிரியே தெரியலம்மா. அதனாலதான் நானே இவளை கூட்டிட்டு வந்துட்டேம்மா. இது அம்மாட்ட சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போயிருப்பா. சொல்லிட்டு கூட்டிட்டு போன்னு தான் நினைச்சேன். ஆனா அவி அம்மா அங்க இல்லை, அதனாலதான் சொல்லலை. அனு நீ அம்மா கிட்ட சொல்லணும்னு சொன்னால அத சொல்லு, நம்ம கிளம்புவோம். என்ன விஷயம்? நான் அப்ப இங்க வந்திருக்க பட்சத்துல உங்ககிட்ட சொல்லாம பண்ணல. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்து அதான் சொல்லதுக்குன்னு வந்தேன். அப்போ நீ என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு மட்டும்தான் வந்தியா? வேற ஒன்றும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வேற என்னமா வேணும்? கொஞ்ச நேரம் என்னையா அனுக்கிட்ட பேச விடாதே. சரி தாராளமா பேசுங்க. ஆனா நீங்க பேசுறதுக்கு நான் உடையில பதில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். சொல்லுவேன். நாங்க இங்க நின்று பேசினா தானே சொல்லுவேன். வேற எங்க போய் பேச போறீங்களா? ரூமுக்குள்ள போய் பேசுவோம். அப்ப என்ன பண்ணுவேன்? நானும் உங்க பின்னாடி வந்துடுவேன்ல. வா, ஒன்னு யாரு வரண்டான்னு சொன்னது? நான் இப்போ அனுவை யார் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறேன். அங்கேயும் வருவேன். தாராளமா வா. அங்க உங்க அப்பாவும் இருக்கவ. நம்ம 4 பேருமே சேர்ந்து கதை விடுவோம், சரியா? அங்க போய் பேசுறது இங்க நின்று பேசுங்களாமா? அதெல்லாம் முடியாது. நாங்க முன்னேற்ற கால பின்ன வைக்க மாட்டோம், அப்படித்தானு? ஆமா, நாங்க இப்ப அங்க போய் தான் பேச போறோம். கேட்டுச்சா? நாங்க இப்ப அங்க போய் தான் பேச போறோம். உனக்கு இஷ்டம் இருந்தா அங்க வா. வாயிட செல்லம், வா அனு போவோம். ஏ அனு, அவிய போட்டா நீ நில்லாம். நான் பாராதி, அனு இப்ப என் கூட தான் வரப்போறா. நீ நாங்க இப்போ அங்க வராதுன்னு சொல்ல போறதில்ல. உன் இஷ்டம், வரன்னா வா, இல்ல இங்கே இரு, சரியா? வா அனு, நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா கதை விடுவோம். ஜாலியா கதை விட போறவ அத இங்க நின்று விட்டா என்னையா? இப்போ ஏதாவது ஐடியா போட்டு அனுபவ வெளியில வர வைக்கணுமே. அது என்னன்னு தெரியல. தேவைக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேக்கு. எனக்கு மட்டும்தான் தேவைப்படும் சில ஐடியா கிடைக்காதா? இல்லை எல்லாத்துக்கும் இதே நிலைமை தானே? கொஞ்சம் கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்குவேன். ஒரு ஐடியா கிடைச்சிட்டு. அருண் கால் பண்ணுதான் சொல்லி அனுவை கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டா. உன் மச்சம் கூட நீயே இருந்து கதை விடுன்னு சொல்லிடுவா. வேற என்னத்தை சொல்லி அனுவை வெளியில வர வைக்க? இப்படி 2 பேருமா சேர்ந்து என்ன புலம்பு விட்டுட்டு அவளே. பக்கத்து வீட்டு பவித்ரா தான் கூப்பிடுக்கா. இப்ப அம்மா வெளியில வந்து தானே ஆகணும். ஏமா பவித்ரா உங்களை கூப்பிடுக்கா, வாங்க. இப்பவா கூப்பிட்டா? ஆமாம்மா, இப்பதான் வெளியில நின்று கூப்பிட்டா. சரி, நான் போய் பாக்கேன். ஏமா நீங்க மட்டும் வந்திருக்கே, அனுவங்க? அவ அங்க தமிழ இருக்கா. அம்மா தான் வெளியில வந்துட்டாவளா? இந்த அனுவும் கூடயே வந்திருக்கலாம்ல. எவ்வளவுதான் சொன்னாலும் என்னோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்கிட மாட்டேக்கா. கொஞ்சம் இங்க பாருங்களா, நான் எவ்வளவுதான் நிப்பாட்டி வச்சாலும் இந்த துணி மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. எந்த துணி அனு நிக்க மாட்டேன்னு சொல்லுது? நீங்க எப்படிங்க? நீ இங்க இருக்க மச்சல நான் இங்க நிக்காம வேற எங்க போனா? இப்ப உங்க அம்மா வங்க. அவிய பக்கத்து வீட்டு பவித்ரா கூப்பிட்டானே, அவகிட்ட கதை விட போயிருக்கவ. கொஞ்சம் அவியில குடியில எதுக்கான இப்ப அவியில தொந்தரவு பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் கதை விடுமா? கதெல்லாம் அப்புறம் விடலாம். அது எனக்கு இந்த சேரியை இப்படி பிடிச்சு கை வலிக்குது தெரியுமா? கை வலிக்குன்னா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க? விட்டா என் மானம் பேரு, அதான் பிடிச்சு வச்சிருக்கேன். உனக்கு இப்ப இந்த சேரியை ஒழுங்க விடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதுக்காண்டிதான் உங்க அம்மாவை கூட சொல்லுவேன். அதுக்கு எதுக்கு அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டு நானே கட்டி விடுவேன். உங்களுக்கு சேரி கட்ட தெரியுமாங்கோ? என்னது தெரியுமாங்கவா? நான் சூப்பரா சேரி கட்டி விடுவேன் தெரியுமா? நம்ம மேரேஜுக்கு நான் தான் உனக்கு சேரி கட்டி விடுவேன், நீ ஓகேன்னு சொல்வியானு? அதை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இப்போ ஒழுங்கா கட்டி விடுங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ சேரி உடுத்தா ரொம்பவே அழகா இருக்கணும். தேங்க்ஸ். நீ இதே மாதிரியே எப்பவுமே சேரி கட்டலாம்ல? அதான் எனக்கு சேரி கட்ட தெரியாதுல்ல. நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேனும். நீ பைய கத்துக்க. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நீ சேரி தான் கட்டணும், சரியா?
நிஜமாவே எனக்கு சேரீ உடுத்தா அழகா இருக்கா? அதுல என்ன டவுட் உனக்கு? எனக்கு சேரீ உடுத்தா நல்லா இருக்காதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அதான் எனக்கு சேரீ உடுக்கவே பிடிக்காது. உடனே நீ சின்ன பிள்ளையா இருக்க மத்தில சேரீ உடுத்தா நல்லா இருக்காதுன்னு உன்னை பார்த்து சொல்லுவான். இப்போ கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் இப்போதைக்கு இதை பற்றி அவன்கிட்ட பேசினதில்ல. அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் அவன் சின்ன பிள்ளையில சொன்னதான் எனக்கு என்ன நினைவில் இருக்கு. அவன் சொன்னது மட்டும்தான் உனக்கு நினைவுல இருக்காங்க, வேற எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? எதை பற்றி கேட்குதே? நீ அழுதான்னு சொல்லி ஒரு பையன் உனக்கு சேரீ கட்டி விட்டானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்பவுமே உங்களுக்கு சேரீ கட்ட தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா நீ சின்ன பிள்ளையில அழுதப்போ எனக்கு சேரீ கட்ட அறவே தெரியாது. வேற எப்படி எனக்கு கட்டி விட்டியே? நீ அருணுகிட்ட கேட்டு அடம்பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தியா? அதை பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்து அதான் அம்மா கிட்ட போய் உனக்கு சேரீ கட்டி விடுறதுக்காக கூப்பிட்டேன். அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாவ. அதான் அம்மா கிட்ட எப்படி சேரீ கட்டணும்னு கேட்டு வந்து உனக்கு கட்டி விட்டேன். நான் ஒழுங்கா கட்டி விடாதனாலதான் எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னவ. அதுக்கப்புறம் தான் அம்மாட்ட கேட்டு முழுக்க கத்துக்கிட்டேன். எனக்காண்டி தான் கற்றுக்கிட்டேலாங்க. ஆமா, என் செல்ல குட்டியானுக்காகத்தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட நிறைய வாட்டி உனக்கு சேரீ கட்டி விடலான்னு உன்னை பாப்பேனும். ஆனா நீ தான் கேட்க மாட்ட. என்னதானு கேட்க மாட்டா? அது சின்ன பிள்ளையில நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்தேம்மா. ஒருவேளை நீங்க கதை விட்டு முடிச்சு வந்துட்டீங்களா? என்கிட்ட பேசினா மனசு ஆறுதலா இருக்குன்னு பேசுக்காத. அவியகிட்ட பேசினது போதுன்னு மனசு கஷ்டப்படும்படியா பேச முடியாதுல்ல ஆதி. அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்தியா அனுவ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கதா சொன்னில, இப்ப பாருங்க எப்படி இருக்கா? எனக்கு என்ன ராஜாத்தி மாதிரி இருக்கா? உங்க ராஜாத்திய நீங்க அப்புறமாவே கொஞ்சுங்க. ஏம்ல இப்ப கொஞ்சம் என்னையா? நேராயிட்டுமா, ஏற்கனவே அவங்கிட்ட சண்டை போட்டு நான் இவளை இங்க கூட்டிகிட்டே வந்திருக்கேன். இப்போ கொண்டு போய் விடலன்னா அப்புறம் விடவே மாட்டான். சரி அப்போ கூட்டிட்டு போ. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துடுங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இதே நல்லா தானே இருக்குன்னு பாப்போம். சரி நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரணும். மகா, உங்க அம்மா இருந்தாச்சு, வா. அபி நானும் கூட தான் வந்திருக்கேன். அது எனக்கு தெரியாம இருக்கு மகா. மகா தான் அவியம்மையே என்ன காணலன்னு தேடிட்டு இருந்தா, அதாக்கா சொன்னேன். அப்போ நீ என்னையும் தேடலைன்னு? அது எப்படிக்கா நான் உன்னையே தேடாம இருப்பேன்? நான் உனக்கு 2-3 வாட்டி கால் பண்ணேன் தெரியுமா? நீ தான் வழக்கம் போல எடுக்கையே இல்லை. அங்க நாங்க முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோமா, அதான் மொபைல்ல சைலண்ட்ல போட்டிருந்தேன். நீங்க 2 பேரும் இங்க நிக்க அவிய மூணிட்டீங்க. ரோசியும் ரோசனும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கவ, அத்தாவிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவ. ஏக்கா அவங்க 2 பேத்துக்கும் குடிக்க ஜூஸ் கொண்டு வரட்டுமா? இப்போ குடிக்கிறதுக்கு வேண்டாம் அபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப யாருக்கா பேசண்டான்னு சொல்லுது, தாராளமா பேசும். நீ காலையில பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அதான் பேச யோசிக்கேன். நீ பேசுறத வச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா, இப்போ எதை பத்தி பேச போற, யாரை பத்தி பேச போறேன்னு. சரி இப்போ சொல்லு பாப்பா, நான் இப்போ யாரை பத்தி பேச போறேன்? மகாவை பத்தி தானே பேச போற? பேசுன கேட்பதானே. நீ கேட்கதா சொன்னாதான் அக்கா வந்துட்டு சொல்லுவேன். சரிக்கா கேட்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து தானக்கா கோயிலுக்கு போனிய, கூடயே வந்திருக்கலாம்ல, எதுக்கு வேற எங்கேயோ போனிய? அதை பத்தி தான் அப்படி வந்துட்டு பேசணும். ஃபர்ஸ்ட் மகாவை பத்தி பேசுறத சொன்னேன். இப்போ என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்த பத்தி பேச போறேன்னு சொல்லுங்க. இதுல எதுதான்க்கா உண்மை? ரெண்டும் உண்மைதான். எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சுக்கா. எங்க ஜாதகம் சம்பந்தமா போயிருந்திருக்கேன் அப்படித்தானே? எங்க போனாலும் சரியாவது கஷ்டம்க்கா. கோயிலுக்கு போகும்போதுலேயே கையோட எங்க ஜாதகத்தையும் கொண்டுட்டு தான் போனீங்களோ? இல்ல பி, என் மொபைல்ல உங்க 2 பேர்த்தோட ஜாதகம் இருக்கு, அதை காமிச்சு தான் கேட்டேன். இதெல்லாம் தேவையில்லைன்னு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, எதுக்குக்கா இப்படி கேட்க மாட்டேங்க? இங்க இவ்வளவு ரூபா வாங்கினவ காணிக்க மட்டும் தான் கொடுத்தோம் பி. அப்படின்னா நீங்க போய் கேட்ட இடத்துல கண்டிப்பா ஏமாத்த மாட்டவ. சரிக்கா, இப்போ சொல்லு, இங்க எத்தனை வருஷம் ஆகும்னு சொன்னவ? நீ என்ன நம்பிக்கை இல்லாம தான் பேசுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ நம்பிக்கையோட கேட்டதான் அக்கா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீ ஏகப்பட்ட இடத்துல என் ஜாதகத்தை கொண்டு பார்த்துருக்க. ஆனா தெரியாம எத்தனை இடத்துல பார்த்துருக்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இது வரைக்கும் எங்கேயும் உனக்கு நம்பிக்கை வர முடியா யாரும் சொல்லலைங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ரபி, இப்படி ஒட்டுமொத்தமா எல்லார் மேலேயும் தப்புலாம் சொல்லாத. தப்பா ஒன்றும் சொல்லலக்கா, உண்மையை தானே சொல்லுவேன். எங்க உண்மையை சொன்ன? லாஸ்ட் சொன்ன இடத்துல என்ன சொன்னவ? இந்த வருஷத்துல இருந்து உனக்கு நல்லா திருப்ப வரும்னு சொன்னவ, வந்துச்சுல? ஓ, நல்லா வந்துச்சு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்று போனதான் மிச்சம். ரபி, உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ண மத்தில நிறைய ப்ராப்ளம் வரும்னு தான் சொல்லியிருக்கவ. நீ தான் சுத்த வீரனாச்ச, தைரியமா ஹேண்டில் பண்ண வேண்டியதானே? நான் என்னால முடிஞ்சதை செய்யத்தாக்கா செஞ்சேன். ஆனா என் கையை மீறி உள்ளதை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசண்டா, நடக்க போதை பத்தி மட்டும் கொஞ்சம் பேசுமா? சரிக்கா, பேசுவோம். இப்போ அங்க சொன்ன விஷயத்த அபிகிட்ட சொல்லுங்க. சரி நீலா சொல்லுங்க. அங்க உங்க 2 பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்துட்டு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கதா சொன்னவ. அங்க போய் கேட்காமலே எனக்கு இந்த விஷயம் தெரியும். அப்புறம் உங்க கல்யாண விஷயம் எதுக்கு தள்ளி போதுங்கிறதையும் கேட்டோம். அதுக்கு அங்க பார்த்துட்டு சொன்னது என்னன்னா, இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சாகணுமா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேட்க போன இடத்துல எல்லாம் இப்போதைக்கு நடக்காதுன்னு தானே சொன்னப்ப. எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருந்து,
நாங்க அங்க போய் கேட்கமிச்சிலே சொன்னது இதான் பி. நம்பிக்கையோட கேட்டாதான் நடக்குமா, அதனால நீ நம்பிக்கையோட கேளு சரியா? உன் விருப்பப்படியே நம்பிக்கையோட கேட்கேன் சரியா? நான் தான் நம்பிக்கையோட கேட்கன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ மதிச்சிடியாக்கா? இப்போ பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் 2 நாள்ல எங்க கல்யாணத்தை வச்சு வேணுமாக்கா? ஆமா பி, அப்படிதான் சொன்னவ. 2 நாள்ல மேரேஜ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை பி, நீ சம்மதிச்சா ஈஸி தான். நீ சம்மதம்னு சொல்ல பி. இப்போ ஏன் சம்மதம் முக்கியலக்கா, அம்மாக்காவோட சம்மதம் தான் வேணும். அவட்ட எப்படியும் சம்மதிக்கலாம், நீ தான் ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்லணும். இப்போ கூட என் கையில தாலி தந்து மக கழுத்துல கெட்டலன்னு சொன்னா கெட்டதுக்கு நான் ரெடி தான்க்கா. ஆனா அம்மாக்காவோட விருப்பம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உனக்கு முழு சம்மதம் தானே? இது என்ன கேள்வி நிலா? இப்போ தானே தம்பி சொன்னவ, இப்போ கையில தாலி கொடுத்தாலாம் மக கழுத்துல கிட்ட ரெடின்னு. இனிமே எந்த கேள்வியும் கேட்காத, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி என்கிட்ட வச்சு மக கிட்ட சம்மதமா இல்லைன்னு கேட்கணும். அதெல்லாம் அவ சம்மதிப்பா. நீ யாரெல்லாம் உங்க மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும்னு நினைக்கியா, அவ லிஸ்ட் எல்லாம் போய் எழுது போ. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்க்கா. ஃபர்ஸ்ட் இப்பவுமே என்கிட்ட வச்சு அந்த பெரிய மனுஷிக்கிட்ட சம்மதத்தை கேளுங்க. இவன் பிடிச்ச பிடிவாதத்தை அவளை ஈஸியா மாத்திக்க மாட்டான், தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்போ மகா உங்க மேரேஜுக்கு ஓகே சொல்லணும், அதை நீ கேட்கணும், அவ்வளவுதானே? அவ சொன்னா அது போதும். இப்போ சொல்லு மக்கா, இந்த மேரேஜ்ல உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? சம்மதம் தான். அபி காதுல விழுந்துச்சா? உளுந்துச்சு, இருந்தாலும் இதை நம்பலாமா? நம்பலாம் தான், நான் தான் சரின்னு சொல்லிட்டோம்ல. இதுக்கு மேல உனக்கு என்னல டவுட்டு? அது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குக்கா. அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் எனக்கும் ஓகே தான். இதுக்கு முந்தி ஓகேன்னு தானே சொன்னேன், இப்போ எதுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைக்கா, எங்க மேரேஜ் எப்போன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாவ. அது நிச்சயதார்த்தத்துல தொடங்க போதுன்னு சந்தோஷம் வேற பட்டாவ. அதுவும் நடக்கலன்னொடனே வருத்தமும் பட்டாவ. இப்போ மேரேஜ்னு சொன்னா சந்தோஷம் தானே படுவ? ஆனா அது நடக்காம போனா வருத்தப்படுவில்லக்கா. அதான் 2 நாள்ல நடக்க போதில்ல அபி, வேற எதுக்கு வருத்தப்பட போறவ? ஆனா அதுக்குள்ள 1000 தடங்கள் வரும்லக்கா. அதை பார்த்தா அவிய மனசுலாம் ஹர்ட் ஆகலக்கா. நீ எதுக்கு அபி அப்படி நினைக்க? பிரச்சனையே வராதுன்னு நினைக்கலாம்ல. நீயே சொல்லுக்கா, நான் நினைச்சிட்டா அந்த பிரச்சனை எல்லாம் ஓடி போயிருமா? என்ன அபி சொல்லுங்க, எனக்கு புரியல. புரியும்படியாவே சொல்லுங்கக்கா. எங்க மேரேஜ் 2 நாள்ல நடக்கும். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையே வரும், அப்படித்தானே? அது சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும், எல்லாம் சரியாயிரும். சின்னதோ பெருசோ பிரச்சனை தானக்கா. நாங்கெல்லாம் கூட தானே இருக்கோம் அபி, நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இரு. எனக்கும் கான்பிடென்ட் இருக்குக்கா. அவசரமா இந்த மேரேஜ் வைக்கிறதுனால சிம்பிளா வைக்கலாம்னு தோணுதுக்கா. என்ன அபி இப்படி சொல்லுங்க? அக்காவுக்கு மேரேஜை கிராண்டா வைக்கணும்னு ஆசை இருக்கா தங்கம்? அதுக்காண்டி நிறைய வித்தை இன்வைட் பண்ணி பிரச்சனையை நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டாமேக்கா. ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரில் மட்டும் கூடுமே. நீ ஏன் சொல்ல அபி, சொந்தக்காரங்களை கூடனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் வராதுன்னு உறுதியே சொல்ல முடியாதுக்கா. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க நிச்சயதார்த்தம் நின்று போனது கூட அதுக்கு ஒரு உதாரணம் தானக்கா. நீ நடந்து முடிஞ்ச விஷயத்த இது கூட போட்டு குழப்பிக்காத சரியா அபி?